அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அதாவது ஒரு நாய்க்குட்டி ஒரு ரயில்வே ட்ராக்ல படுத்து கிடந்துச்சாங்க. தன்னுடைய வாழை அந்த ரயில்வே ட்ராக்ல வச்சுட்டு சந்தோஷமா ஒய்யாரமா உட்கார்ந்திருந்த நேரத்துல ட்ரெயின் வருவதற்கான அறிவிப்பு வருகிறது. அந்த ட்ரெயினுடைய சத்தம் கேக்குது. இருந்தாலும் இந்த நாய்க்குட்டி, நான் எதுக்கு எங்க ஏரியா விட்டு வெளியில போகணும், என் வாழை இது மேலதான் வச்சிருப்பேன்னு ரொம்ப சந்தோஷமா ஒய்யாரமா உட்கார்ந்து இருந்துச்சான். ட்ரெயின் அது பக்கம் வரவே அந்த நாய்க்குட்டியுடைய வாழை ரெண்டா துண்டிச்சிட்டு ட்ரெயின் போயிடுச்சான். உடனே இந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது, எப்படி என் ஏரியாவில் இந்த ட்ரெயின் என் வாழை துண்டிக்கலாம், அதனால அந்த ட்ரெயினை நான் சும்மா விட போறது இல்லை, என் ஏரியாவில் என்னைய நீ கை வச்சிட்டியா அப்படின்னு துண்டிக்கப்பட்ட அதனுடைய வாளோடு அதே இடத்துல அமர்ந்து இருந்துதான். ஈவினிங்ல அதே ட்ரெயின் திரும்ப ரிட்டர்ன் வர நேரத்துல எப்படியாவது இந்த ட்ரெயினுக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்கிறேன் என்று பாய்ந்து போய் தன்னுடைய வாளை துண்டித்த அந்த சக்கரத்தை கடிக்க சென்றதான். அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வாளுக்காக பாய்ந்த அந்த நாய்க்குட்டியினுடைய தலை முற்றிலுமாக நசுக்கப்பட்டு தூர எரியப்பட்டதான். ஆங்கிலத்துல இதுக்கு தான் ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, டோன்ட் லூஸ் யுவர் ஹெட் ஃபார் a piece of tail அப்படி என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷப்படுவதற்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிற நேரத்துல சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக நம்முடைய பெரிய பெரிய சந்தோஷத்தை இழந்து விடுகிற ஒரு சூழலை தான் நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு தேவையில்லாமல் எரிச்சல் அடையாமல் பெரிய பெரிய சிக்கல்களில் மாட்டுவதை தவிர்ப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.